போன வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஷேர்னுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இதுதான் வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தது லாஸ்ட்டாக. அப்போ இதுக்குன்னு 2 என்ட்ரிஸு, இதுக்குன்னு 2 என்ட்ரிஸு. அப்போ இதுக்குன்னு 2 என்ட்ரிஸ்னால் அதான் ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ், செகண்ட் என்ட்ரிஸ். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரிஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு உள்ளதுன்னா ஷேர் அப்ளிகேஷனுக்காக உள்ளது. அடுத்தது ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு 3, 4ன்னு சொல்லி வராது, 5, 6 இதுதான் வந்து ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட், அதாவது அலாட்மெண்ட்டுக்கு உள்ள என்ட்ரிஸ். இப்போ இந்த 5, 6 அப்படின்னா இடையில 3, 4 விட்டுட்டிங்களா சார்? அந்த 3, 4 தான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் 3, 4 விட்டுட்டு அதுக்கடுத்து நேராக ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரேன். அது என்னன்னா 5, 6. அப்போ ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்னாவே என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 5, 6 சார். அப்போ வந்து ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்னா 5, 6னா மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் காலு, அதுக்கு நம்பரு 7, 8. அடுத்தது ஷேர் ஃபைனல் காலு. அப்போ இதுக்கு 2 என்ட்ரின்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கு வந்து 9, 10 சார்? ஆமாம், 9, 10 தான். அப்போ வருஷலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 10 என்ட்ரிஸ், அதாவது 10ஆம் நம்பர் வரைக்கும் வரும். ஆனால் போட்டிருக்க என்ட்ரிஸ் வந்து 8 என்ட்ரிஸ் தான் போட்டிருப்பீங்க. அப்போ இதை மட்டும் தரவு பண்ணிக்கிங்க. 1, 2னா அப்ளிகேஷனுக்கு உள்ளது, 5, 6னா அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது, 7, 8னா ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது, 9, 10னா ஃபைனல் காலுக்கு உள்ளது. அதே மாதிரி என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த 2 என்ட்ரிஸ் தெரிஞ்சுதுன்னா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் இதுக்குள்ளது போட்டுடலாம். இதுக்குள்ளது போடும்போது எப்படி போடணும்னா, இந்த 2ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பராக மாறிடும். 2ஆம் நம்பர் வந்து அங்கே வரும்போது 5ஆக மாறிடும். அது எப்படி மாறுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த 2ஆம் நம்பர் வந்து 5ஆக மாறும்போது அங்கே 2ஆம் நம்பரில் என்னென்னு எழுதிருப்பீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எழுதிருப்பீங்க. இங்கே 5ஆம் நம்பர்னா அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. அப்போ அப்ளிகேஷன் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டணும்னா அலாட்மெண்ட். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணும்போது 10,000 இன்ட்டு அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னா 4 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருந்தேன். மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 40,000, 40,000. அடுத்தது 1வது என்ட்ரிஸ் வந்து இங்கே 6வது என்ட்ரிஸாக மாறுது. அப்போ அங்கே 1வது என்ட்ரிஸ் என்ன போட்டோம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனாக போட்டோம். இங்கே வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் சொல்லி வந்துடும். அப்ளிகேஷனுக்கு பதில் என்ன மாறிடுது? உங்களுக்கு அலாட்மெண்ட் மாறிடுது. அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4 என்ட்ரிஸ் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது 7வது என்ட்ரிஸ் வாரீங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 7, 8க்கும் வாரீங்க. இது எதுக்கு உள்ளதுன்னா ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த 6வது என்ட்ரிஸ் போடும்போது கீழே கால்குலேஷன் ஒன்று போட்டிருப்பேன், 5 - 4ன்னு. இந்த 5னா 5வது என்ட்ரிஸில் உள்ள அமௌண்ட். 5வது என்ட்ரிஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 40,000 ரூபா இருக்குது. 40,000 கொண்டு வந்து போட்டேன். மைனஸ் 4வது என்ட்ரிஸை பற்றி உங்களுக்கு நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அதனால நில். மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 40,000 ரூபா வருது. இதே 40,000 ரூபா இங்கே போட்டேன். இது ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. 5 - 4 இது எத்தனாவது என்ட்ரிஸில் வரக்கூடியதுன்னா 6வது என்ட்ரிஸில். அடுத்தது 7, 8க்கு வரேன். 5 பார்த்து அப்படியே 7வது என்ட்ரிஸ் காப்பி அடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே வந்து 5வது என்ட்ரிஸில் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் சொல்லி போட்டிருப்பீங்க. இது 7வது என்ட்ரிஸ்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். வேறு ஒன்றும் கிடையாது. அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 10,000 இன்ட்டு ₹2 எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. எவ்வளோ அமௌண்ட்னா 20,000, 20,000. இதுக்கு அடுத்தது 6 வந்து அப்படியே 8ஆக வந்துடும். அப்போ 6வது என்ட்ரிஸ் அங்கே போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் போட்டுருப்பீங்க. இங்கே போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அப்போ என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 1வது என்ட்ரிஸ் 2வது என்ட்ரிஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லாஜிக்காக 5, 6ஆக மாற்றிடுவீங்க. அதுக்கு அடுத்தது 7, 8 போடும்போது 5, 6ஐயும் அப்படியே காப்பி அடித்து அப்படியே போட்டுடுவீங்க. இதுக்கு அடுத்து 9, 10 வாரீங்க. இது ஃபைனல் கால்க்கு உள்ளது. இது வந்து காப்பி பண்ணும்போது 7 பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிடலாம். அப்போ 7ல் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு சொல்லி எழுதிருப்பீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட், அதாவது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்.
அதுக்கு அடுத்தது 8 வந்து உங்களுக்கு 10 மாறிடுது. அப்போ வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அங்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால், இங்கே வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால். அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு ரூபி 1ன்னு சொல்லி 910 10,000 ரூபா, அதே 10,000 நீங்கள் கொண்டு வந்து போட்டு முடிச்சிருக்கீங்க. அப்போ நாம் இப்போ பார்த்துருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிஸை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து ஒரு லாஜிக்கில் 5 6 மாற்றுக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது 5 பார்த்து 7 கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் பேரை மட்டும் மாற்றிக்கிறீங்க. அதாவது அங்கே போடும்போது அலாட்மெண்ட் இருக்கும் 5ல், இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலம் இருக்கும். அதுக்கு அடுத்து 6 வந்து இங்கே 8 மாறுது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேருக்கு அலாட்மெண்ட் சொல்லி அங்கே 6ல் போட்டிருப்பீங்க. இங்கே போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால். அடுத்தது 9 10 போடும்போது 7 வந்து 9 மாறுது. அங்கே ஃபஸ்ட்டு கால்னு சொல்லி போட்டிருக்க இடத்துல இங்கே ஃபைனல் கால்னு சொல்லி போட்டுருவீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் வந்து 8 வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 10 மாறும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் சம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.